ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாகாரம் ககனசதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகீகிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாதம். நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹே தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 25ஆம் நாள் 8/5/2025 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறையருளும் குருவருளும் பூர்ணமாக கிடைக்க பெற்றோர்கள், தாத்தா பாட்டி, அத்தை மாமா போன்ற வயதிலே மூத்தவர்கள், பெரியோர்கள், குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுதும் எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று குரு வாரம் என்று போற்றுகின்ற வியாழக்கிழமை. நாம் ஆசாரசீரராக ஆலய வழிபாடுகள் செய்து நவக்கிரகங்களுக்குள்ளே குபேர திசை என்கின்றதாகிய வடதிசை, செல்வங்களை எல்லாம் குவிக்கக்கூடிய திசை இந்த குபேர திசை. அந்த வடதிசை நோக்கி அமர்ந்திருக்கின்ற வியாழ பகவான், அந்த வியாழ பகவானுக்கு மஞ்சள் பட்டி சாத்தக்கூடியவர்கள் மஞ்சள் பட்டு கொண்டு போய் சாத்தலாம், அல்லது மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்து கொண்டற்கள் நிவேதனம் வைத்து வழிபாடு செய்வதற்கும் ஒரு சிறப்பானது. அதேபோல் சிவனாலயங்களிலே தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கின்ற தட்சணாமூர்த்தியையும் வழிபாடு செய்வதற்கு சிறந்த நாள். இன்றைய தினம் காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவை வேண்டி மாதங்கள் தோறும் 2 பட்சங்களிலும் வளர்ப்பிறை தேய்பிறை ஆகிய 2 பட்சங்களிலும் விரதமிருந்து அனுஷ்டிக்கின்றதாகிய திதியை அடிப்படையாக கொண்ட திதி வாரியான விரதம் ஏகாதசி விரதம். இது பல்வேறு விஷ்ணு ஆலயங்களிலே இந்த ஏகாதசி திதியிலே சிறப்பான அபிஷேகங்கள், ஆராதனைகள், பூஜைகள், வழிபாடுகள், அன்னதானங்கள் இவையெல்லாம் சிறப்பாக நடைபெறும். அவ்வாறு இந்த ஏகாதசியிலே யார் யாரெல்லாம் விரதம் இருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் இந்த பகல் பொழுது கூட உணவு அருந்தாமல் பூஜை பார்த்து சாயங்கால வேளையிலே விரதத்தை பூர்த்தி செய்து கொள்வது, அதுவும் அன்னம் சாப்பிட மாட்டார்கள். இந்த ஏகாதசியில் விரதம் இருக்கிறவர்கள் ஏதாவது பலகார பட்சணங்கள் தான் இந்த விரத பூர்த்தியோடு செய்து கொள்வார்கள். அவ்வாறு இது மாதத்திலே 2 முறை வளர்புறையிலும் ஏகாதசி திதி வரும், தேய்புறையிலும் வரும். அவ்வாறு மாதத்திலே 2 திதி அடிப்படையிலே ஒரு வருடத்துக்கு 24 ஏகாதசிகள். இதைவிட இந்த மார்கழி மாதத்திலே வருகின்ற ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி என்று சிறப்பு உன்னதம் பெற்றது. இவ்வாறு இந்த ஏகாதசி விரத காலங்களிலே நாம் விஷ்ணு ஆலயங்கள் அருகிலே இருந்தால் அல்லது நமக்கு அருகில் உள்ள ஆலயத்திலே விஷ்ணு சன்னிதானம் இருந்தால் அங்கே சென்று பிரார்த்தனை வழிபாடுகள், அர்ச்சனைகள் செய்யக்கூடியவர்கள் செய்து வழிபாடு செய்கின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்புகளும் நன்மைகளும் நமக்கு கிடைக்கின்ற வகையிலே இறை அருளையும் குருவருளையும் நாம் பூர்ணமாக பெறுகின்ற வகையில் இந்த ஆலய வழிபாடுகள் மிக மிக முக்கியமானது. இவ்வாறு இந்த நல்ல நாட்களிலே, சிறப்பான நாட்களிலே நாம் ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனைகள் செய்வதும்
இந்த ஏகாதசியிலே விரதம் இருக்கின்றவர்கள் துளசி கொண்டு போய் விஷ்ணு ஆலயங்களை அர்ச்சனை கொடுக்கலாம். இது பொதுவாக இந்த ஏகாதசி நாளில் துளசி செடியிலிருந்து துளசியை எடுக்கக்கூடாது, பறிக்கக்கூடாது. அதனாலே முதல் நாளை எடுத்து வைத்து மஞ்சள் தண்ணீரிலே சுத்தமாக கழுவி கொண்டு போய் பூஜைகளுக்கு கொடுத்து இறையருளையும் பெற்று மண்ணில் நல்லவன் நம்பாள. டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.